வரணும். ஏன்னா இந்துக்களுடைய எழுச்சி இன்னைக்கு இது எல்லா மக்களும் பேசக்கூடிய அளவில் இது செய்தி போயிட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த சேகர் பாபு அவர்களுடைய ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவங்க ஏதோ நாங்கள் நடத்துகிற மாநாட்டை விட யாரும் நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று நேற்று கொடுத்துருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. அதனால் வருவாங்க, இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, அவங்க மனசில் அது பதிவாக இருக்குது, வரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். அப்புறம் அது வர்றது என்னன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி வரல அப்படின்னா இந்துக்கள் வருகின்ற 26 பாடம் கற்பிப்பாங்க தான் நம்ம நினைக்க வேண்டியது. மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான பல்வேறு நாடுகள்லேருந்து வர்றதாக அவங்க நம்மகிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி வரணும் என்ன அப்படியெல்லாம் விவரம் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் வர்றதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. இதை பொறுக்க முடியாம நம்முடைய சேகர் பாபு அவர்கள் இது ஏதோ சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இது முருக பக்தர்கள், ஆன்மீகவாதிகள், இது இந்த அரசியல் கலப்பில்லாம இந்த மாநாடு நடக்கின்றது. அவருக்கு இது ஏதோ இந்த மாநாடு நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வைத்த கலக்கம் தான் நான் நினைக்கிறோம்.